அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் இதமா ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்லா குழு குழுன்னு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இவ்வளோ யம்மியான ஃப்ரூட் கஸ்டர்டை நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு 15 கிராம் கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்ததாக அடிகனமான பாத்திரத்தில் 300 ml பால் சேர்த்துருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க் மிக்சர் அதில் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே அரை கப் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பாலை நல்லா ஆற விட்டுக்கணுங்க. இதே டைமில் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி மாதுளை, வாழை, ஆப்பிள் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிட்ரஸ் தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் கூட நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாலை நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. பால் சூடாக இருக்கும்போது இந்த ஃப்ரூட்ஸை சேர்த்திங்கன்னா பால் நீர்த்து போயிருங்க. ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.